பிரபாகரன் என்கிற ஒரு நபர் தன்னுடைய மகளையும் எதிர்கால தன் மகனுடைய கணவராக அமையக்கூடிய ஒருவரையும் அங்கே இழந்திருக்கிறார். அவர் உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுக்கிறார். அவர் கேட்டார், இளவு வீட்டில் பணத்தை போட்டுக்கிட்டு உயர்நீதிமன்றத்தில் வந்து கேஸ் போட்டுக்கிட்டு இருக்க முடியுமான்னு ஒரு கேள்வியை வச்சாங்க. அவர் உச்சநீதிமன்றம் சென்றார். அந்த மனு அடிப்படையில் தான் இன்றைக்கு சிபிஐ விசாரணை உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, அவர் சொல்றாரு, என் மகளும் சரி என் மருமையும் சரி பக்கத்துல தான் நின்னாங்க, என் கண்ணுக்கு முன்னாடி தான் நின்னாங்க, ஆனால் அவர்கள் துடிதுடித்து செத்தார்கள், எப்படின்னே தெரியலைங்கிற. எப்படிங்க கூட்டம் அமுக்காம துடிதுடித்து சாக முடியும்? எப்படிங்க ஒரு நூற்றுக்கணக்கான மக்கள் அப்படியே சாஞ்சாத்தனங்க மூச்சு திணறல் வரும்? எப்படி வெளியில மூச்சு திணறல், வெளிப்படையா மக்கள் தலையை நீட்டிக்கிட்டு இருக்கும்போது எப்படி மூச்சு திணறல் வரும் என்றெல்லாம் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் எழுப்புகிற கேள்விகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்கார். ஆனால் விஜய் லேட்டா வந்தார், காலதாமதமாக வந்தார், 10 மணிக்குள்ள அவங்களுக்கு நேரம் கொடுத்துருக்கு, நீங்க தான் கொடுத்துருக்கிறீங்க, அதுக்குள்ள அவர் எப்ப வேணாலும் வந்து பேசட்டும். ஏன் மின்சாரத்தை துண்டித்தீர்கள்? எதற்காக செருப்பு வீச்சு நடந்தது? எதற்காக உள்ளே தடியடி நடத்தினீர்கள்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் விஜயை மட்டுமே குற்றச்சாட்டு வைக்கிற இடத்தில் இவர்கள் வருவார்களே ஆனால் உங்களுக்கு அரசியல் பயம் வந்திருக்கிறது.